ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிற கேமோட பேர் நைட் மேர் ஃபைல்ஸ் கிளாப் கிளாப். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கேம் ப்ளே வீடியோவும். ஷார்ட் கேம் தான், நல்லாவும் இருக்குன்றாங்க நிறைய பேர். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டீமில் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் தான் அவங்க ரியாஸ். வெல்கம் டு ரியாஸ் பஸ். அக்டோபர் 8, 1984. நான் நியூஸ் பேப்பரில் ஒரு ஹவுஸ் சிட்டிங் ஜாபை பற்றி பார்த்தேன். அப்போ என்கிட்ட காசு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் நான் அந்த ஜாபுக்கு சைன் அப் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வந்தாச்சு. இடம் பார்க்க ரொம்ப அமைதியாக இருக்குது. ஓகே, மேலே என்னமோ சொல்லிடுறாங்க, ஃபைண்ட் மேக்ஸிம் ஹவுஸ். ஓகே, மேக்ஸிம் ஹவுஸ் கண்டுபிடிக்கணுமா? எங்கே இருக்குன்னு தெரியல. எல்லா வீடும் அவ்வளோ ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் நான் எங்கே மேக்ஸிம் ஹவுஸை கண்டுபிடிப்பேன்? இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இந்த ஏரியாவில் ஒரு வீடு தேடிட்டுருக்கேன். உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஷோர், எந்த வீடு தேடுறீங்க? நான் மேக்ஸிம் ஹவுஸை தேடுறேன். அவர் வெளில இருக்கும்போது என்னை இந்த வீட்டை பார்க்கறதுக்கு சொல்லி ஹையர் பண்ணார். மேக்ஸிம், இன்ட்ரெஸ்டிங். அவன் எப்போவுமே என்ன தான் வீட்டை பார்த்துக்க சொல்லுவான். பை த வே, என் பேர் மார்க்கோ பொட்டோஸ்டி. உங்களை பார்த்ததில் சந்தோஷமாக இருக்கும். அவரோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறேன். இங்கேருந்து 2 வீடு தள்ளி தான் மேக்ஸிமோட வீடு இருக்குது. மேக்ஸிமோட வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் நடுவில் என்னோட நெய்பர் சாவுன்ற ஒருத்தன் இருக்கான். கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸிம் வீடை மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்ஸ் மார்க்கோ. நோ ப்ராப்ளம். சரி, இப்போ நீங்கள் என்னை விட்டீங்கன்னா இந்த மேலில் வந்திருக்க ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை நான் என்னோடய வீட்டில் மாட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கேட்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னது இது? இது நம்ம வாழ்க்கையை ஈஸியாக மாற்றிடும். உங்களுக்கு தெரியுமா, லைட், டெம்பரேச்சர், ஈவன் செக்யூரிட்டி சிஸ்டம் கூட இதை வச்சு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இது ரொம்ப கூலான ப்ராடக்ட். கேட்குறதுக்கே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நீங்கள் எதுக்காக இதை போட்டிருக்கீங்க? ஏன்னா இந்த ஏரியாவில் ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் மறைஞ்சு போய்ட்டுருக்கு. ஆனால் உண்மையில் என்னோடய பக்கத்து வீட்டுக்காரங்க சாவோ இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கான். அவன் சும்மா இதை பற்றி சீன் போட்டுகிட்டே இருக்கான். அதனால தான் நானும் இதை என் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ அதை அவன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெக்கேஷன் போயிருக்கான். அவன் என்ன சொன்னான்னா, இதில் சர்வேலன்ஸ் சிஸ்டம் அப்புறம் எல்லாமே இருக்குன்னா. எனக்கு தெரிஞ்சு அவன் இல்லாத நேரத்தில் அவனே அவன் வீட்டை கண்ணு வச்சு பண்ண நினைக்கிறேன். ஓகே சார், உங்கள் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். வழி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நோ ப்ராப்ளம். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்ன கேள. 2 வீடு தள்ளி தான் இருக்கேன். இப்போ பக்கத்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த லைட் இருக்கிற அந்த வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போவோம். ஓகே, இந்த வீடு தான் நம்ம எதிர்பார்த்தது. ஓகே, வாங்க உள்ளே போயோம். ஏங்க அது தரும்? ஓ, பின்னாடி பேக்யார்டில் வச்சுருப்பாரா? ஓகே, சூப்பர். பேக்யார்டில் எங்கே? ஃப்ளவர் பாட்டில் வச்சுருப்பாரா? சூப்பரா. இதோ இருக்குது ஃப்ளவர் பாட்ஸ். ஆமாம், இங்கே தான் இருக்குது. கீயை தூக்கியாச்சு. பின்வாசல் வழியாக போக முடியாதா? அந்த கீமை பின்வாசல் வழியாக காட்டல. சரி வாங்க, நம்ம முன் வழியாகவே போவோம். பின்வாசல் வந்தாச்சு. கதவை தர. என்னடா கும்மிருட்டாக இருக்குது? சரியான கும்மிருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழப்பறா. திடீர்னு லைட்டை போட்டீங்க. வெல்கமா ஸ்மார்ட் ஹவுஸ். என்னது இது? மிஸ்டீரியஸ் கில்லர். ஹவு டு பி ஏ மிஸ்டீரியஸ் கில்லரா? டேய், என்னடா இது? இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. தூக்கி இங்கே வைக்கணும். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போவோம். ரீட் அ நோட் ஆன் ஃப்ரிட்ஜில் ஒரு நோட்டா? ஓகே. என்னோடய வீடை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் பண்ண மறந்துடாது. ஃபஸ்ட்டு மெயில் பாக்ஸை செக் பண்ணு. செகண்டு செடிக்கு தண்ணி ஊற்றிடு. தேர்டு குப்பையை கொண்டு போய் வெளில போட்டுரு. இன்னொன்று, நீ கியூவை ப்ரெஸ் பண்ணால் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். அப்புறம் இந்த வேலையெல்லாம் நீ முடித்ததுக்கப்புறம் நீயே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கோ. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் த ரூம். அவங்க சொன்ன வேலைக்கு முன்னாடி நம்ம ரூமை செக் பண்ணணும். கியூ கொடுத்தா கிளாப் கிளாப். ஓயே, சூப்பர். செமையாகுது. இது என்னது? கராஜா? சூப்பர். மேலே இருக்கிற போர்டெலாம் போகும். ஸ்டார்டிங்கே இருட்டா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரூமில் இருந்து ஆரம்பிப்போம். இங்கேயும் இருட்டாக தான் இருக்குது. இது என்னது? ஹவு டு கில் அ ஹவுஸ் சிட்டரா? என்னடா இது? இதுவா ஓனர் மூஞ்சி? இங்கே இருக்கவே கூடாது. சரி, நம்ம அந்த வேலையை பார்ப்போம். என்னடா இது? கதவு சூப்பராக இருக்குது. இங்கேயும் இருட்டாக தான் இருக்குது. ஓ சூப்பராக இருக்குது.
என்னடா இது ஒன்றுமே தெரிலையே, ஒரே குறகுறன்னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரூம் போவோம். கோஷன் டு நாட் என்ட்ரு. ஏன் திறக்கவும் முடியல? லைட் ஆன் ஆயிடுச்சு. ஹாரர் 101 இது என்னது 300 சப்ஸ்கேர் ஐடியாஸா? இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வெளில ஓடிடுறேன். அப்படின்னு சொன்னாலும் இந்த கேம் நம்மள விடாது, நம்ம எப்படியோ இங்கே தான் இருந்தாகணும். ஃபஸ்ட்டு வேலையாக செக் த மெயில் பாக்ஸ். கேம் கால் 6-1. இவனை லாஸ்ட்டாக பார்த்த நாள் 21 செப்டம்பர் 1984. இவர் சால்ஃபோர்ட் பார்க்கில் Black கலர் ஸ்வெட்டர் போட்டுட்டு Black கலர் ஹேட் போட்டுட்டு இருந்தார். இவர் அப்போ ஒரு ஹவுஸ் சிட்டிங் ஜாபில் இருந்தார். இப்போ இவரை காணும். யாராவது பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹவுஸ் சிட்டரை காணுமா? நானே ஒரு ஹவுஸ் சிட்டராக தான் வந்திருக்கேன், இல்லை ஹவுஸ் சிட்டரை காணும். வாட்டரிங் கேன். ஓ, செடிக்கு தண்ணி ஊற்றணுமா? ஓகே, இங்கே வை, கதவை தர. ரொட்டேட் ஆர் ஓகே ஓகே, இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி போகணும். சூப்பர். அடியோ, ஏட கூடமா போதே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஹவுஸ் சிட்டரை காணும். நம்மளும் ஒரு ஹவுஸ் சிட்டராக தான் இங்கே வந்திருக்கோம். ஐயோ, பேசி கீழே விட்டேன். நம்மளும் இங்கே ஒரு ஹவுஸ் சிட்டராக தான் வந்திருக்கோம். நம்மளே எவனாச்சும் கடத்திட்டு போயிட்டேன்னா? லாஸ்ட் ஒன், ஃபினிஷ் இட். வீட்டுக்காரன் கூட எப்படி தண்ணி ஊற்ற மாட்டான்டா, இது இங்கேயே கிடக்கட்டும். இப்போ என்ன ட்ராஷா? ஓ, இப்போ இந்த கதவை திறக்கலாமா? சூப்பர். கதவு மாடு. ஓகே, இங்கே இருக்கு. அப்படியே தூக்கிட்டு போவோம். யார் அந்த தடுக்கிறது? ஓ, செல்ஃபோன். ஏன்டா இப்படி பயமுறுத்தி சாடின்னு? யாரா நீ? நான் எஃப்ஐபியில் வரேன். என் பேர் ஏஜென்ட் ரிஸ்டோல். உங்ககிட்ட சில கொஷின்ஸ் கேட்கலாமா? கண்டிப்பாக. என்னத்தை பற்றி? இந்த ஏரியாவில் நிறைய டிஸ்டர்பன்ஸ், நிறைய பேர் மறையிறது, ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தில் நடக்கிறத பற்றி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால தான் நாங்கள் இங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதா வந்திருக்கோம். கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ நான் குப்பையை தான் வெளில கொண்டு போயிட்டுருக்கேன். உண்மையிலேயேவோ? இந்த நெய்பர்ஹுட்டில் நம்ம கண்களால் பார்க்குறத விட மர்மமாக ஏதோ ஒன்று இருக்குது. ஆமாம், 100%. ஆனால் நான் இப்போ வெறும் குப்பையை தான் வெளில கொண்டு போயிட்டுருக்கேன். நான் போகலாமா? ஆல் ரைட். ஆனால் உங்கள் கண்ணையை காது எப்பவுமே திறந்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த விஷயத்தோட அடிவர அலசி ஆராயணும். கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். எதுக்கு நன்றி இல்லை, ஜாக்கிரதையாக இருங்க. போயிட்டு வரேன். போய் சொல்லடா, என்னையும் வந்தா பயமுறுத்துற. பூச்சிக்கோ. என்னாச்சு? அடா செத்துனா? ஒரு போடு போட்டதுக்கே செத்துனா? கிளாப் கிளாப். சர்டிஃபைடு ஸ்மார்ட் ஹவுஸ் சர்வைலன்ஸ் உடனே. ஓ, சர்வைலன்ஸ் பேர் கிளாப் கிளாப்பா? சரி, அது விடுங்க. இவன் என்ன இப்படி படுத்துட்டேன்? சார், நீங்கள் என்ன மடிஞ்சு பார்சல் ஆகிட்டான் கிளிக் பண்ணதுக்கு? இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் வாசலில் போட்டுற வேண்டியதுதான். நான் பச்சிக்கோ. அப்படிப்பா, தொடங்க இதை. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ஓப்பன் இட். ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏய், ஓப்பன் ஆச்சு. ஓகே ஓகே. அந்த ப்ரோ, நான் கிளாப் பண்ணல. நான் கிளாப் பண்ணல, வேறு யாரோ பண்ணியிருக்காங்கோ. யார் அது? டிவியை ஓட விட்ற வேண்டியதான். ப்ரோ, மேலே யாரும் நடக்கிற சத்தம் கேட்குது. யார் மேலே நடக்கிறா? இல்லை, இந்த டிவி வேறு. இது எப்படி ஆஃப் பண்ணுறது? ரிமோட் எங்கே போட்டேன்னு தெரியலையே. இருக்கு. ஏய், ஆஃப் பண்ணணும்டா. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே 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 ஓகே. என்ன ப்ரோ, கோஷன் போர்டு பிச்சுட்டு வந்துருச்சு. இப்போ போய் சோத்தா தின்னுவோம். ஓ, ரெடிமேடா? ஓகே, சூப்பர். பெட்டில் படுத்தது தான் சாப்பிட்ணுமா? சூப்பர். பெட்டில் உக்காரது எப்படி? ஓகே, உக்காண்டேன். டிவியை போடு, போங்கடு. யார்? என்ன சத்தம்? டிவி வேறு பிளர் ஆயிடுச்சு. சோறு கூட தின்னல. மணி 3 போகுது. ஏய், யாரா நீ? என்னது அது? என்ன கேட்டால் எனக்கு வேணுமா தெரியும். யாரா மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணுது? கதவு பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. போன தாட்டி கோஷன் போர்டு தான் பிச்சுக்கிட்டு வந்துச்சுன்னு பார்த்தா கதவே பிச்சுக்கிட்டு வந்துச்சு இந்த தாட்டி. கிளாப் கிளாப். ஏ, ஓ, என்னண்ணா நகைக்கீரலு? ப்ரோ, தனித்தனியாக விடுது ப்ரோ. ஐயோ, ஏய், who the hell is that man? ரப்பர் டக்கியா? புரியல. ரொம்ப கிரீப்பியாக போகுது ப்ரோ.
என்ன ப்ரோ டோர் வரலாக்கு சத்தம் மாட்டின்னு சாக போகிறோம். அது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஃப்ளஷை போட்டுக்கலாம் ப்ரோ, அப்போ தான் தைரியம் வரும். மன தைரியம் வந்து விட்டது. இங்கேயும் ஒரு ஃப்ளஷை போடும். இன்னும் என்னண்ணா இது? என்ன இது? ஐயோ ப்ரோ, அவனை இருக்கான் ப்ரோ. ஓடு 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 ப்ரோ. கதவு லாக்கு ப்ரோ. ஐயோ ஷிஃப்ட் டூர். ஐயோ ப்ரோ ஓடுற ப்ரோ. நல்ல வேலை கதை கடா. நல்ல வேலை ப்ரோ. என்ன கருமண்டா அது? இங்கேருந்து எப்படியாச்சும் போயிடணும். பக்கத்து வீட்டில் நான் ப்ரோ ரத்தமாக இருக்குது. பக்கத்து வீடு வரேன். ஓ இங்கேயும் போட்டாங்களா? போய் பார்ப்போம். ஐயோ ப்ரோ க்ளோஸ் அப்பே வேணாம். அப்படியே ஓடிட வேண்டியதுதான். டக்குன்னு ஓடண்டா. ஏன்டா எவ்வளோ பொறுமையாக ஓடுற ப்ரோ? போகல. ஓ மை காட். அப்படியோ எப்படியோ முடிஞ்சிருச்சுடா அப்பா. நான் கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை ரீச் பண்ணுற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தேன். இன்வெஸ்டிகேஷனில் அத்தாரிட்டிஸ்லாம் மார்க்கோவோட பணத்தை அவன் வீட்டில் கண்டுபிடிச்சாங்க. மீன்வைல் மேக்ஸிமோ அவனோட வீட்டுக்கு வெளில இருந்த ட்ராஷ் பேக்கில் ஸ்டஃப் பண்ணி கிடந்தான். அவரோட நெய்பர் சாவோ இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் காணாமல் போயிருக்கணும். ஆனால் என்ன நிறைய ஏதாருன்னு தெரியல. அவ்வளோ பெரிய நகைத்தடங்கள் இருந்தாலும் அந்த மிகப்பெரிய ஜந்துவை கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ் இன்னும் அன்சால்வ்டாகவே இருக்குது. இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கிற மர்மமும் என்னன்னு தெரியல. தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங் மை ஃபஸ்ட் எவர் இண்டி ஹாரர் கேம். ஐ ஹோப் யூ என்ஜாய் பிளேயிங் as மச். என்ஜாய் மேக்கிங் இட். ஓ இவங்க நெக்ஸ்ட் கேமை விஸ்லிஸ்ட் போட சொல்லி கேட்டிருக்காங்க. தேங்க்ஸ் மேக்ஸிமா ப்ளோ. டெவலப்பர் பேர் மேக்ஸிமா. இந்த கேம் பேர் என்ன? ஸ்டோன்டா. இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்கிறேன். கேம் உண்மையிலேயே சொல்லப்போனால் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேம் ஃப்ரீயாக இருக்குது. நேரம் கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். லைக் அண்ட் சப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரியாஸ். வரட்டா.